கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அனுதினமும் இன்றைய சிந்தனை பகுதி அனுப்பப்படுறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காலையிலேயே என்னை ஆவிக்குரிய மன்னாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க நிறைய பேரை எனக்கு தெரியும். அதை வாசிக்காமல் வேறு வேலைங்களை செய்கிறதும் இல்லை, மற்றவங்களுக்கு அனுப்பாமல் இருக்கிறதும் இல்லை. ஆனால் சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட இன்றைக்கி அதை வாசிச்சிங்களான்னு கேட்போன்னா, ஐயா நான் எப்போயாவது நேரம் கிடைச்சா வாசிப்பேன், எனக்கு அதை வாசிக்கிற அளவு இப்போல்லாம் நேரம் இருக்கிறதே இல்லை, அந்த சின்ன வாசகத்தை மட்டும் எப்போயாவது முகநூலில் பதிவிடுவேன் அப்படின்ட்டு பல விதமான சாக்கு போக்குகளை கொண்ட பதில்கள் வருது. இப்படி அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த பதில்கள் எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கும். இவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் என்னை பார்த்து, ஐயா இன்றைய சிந்தனை பகுதி ரொம்ப அற்புதம், தினமும் எப்படி ஒரு கதை சொல்கிறீங்கன்னு கேட்டவங்க தான், என்னை உற்சாகப்படுத்தினவங்க தான். என்னையும் குழுவில் இணைச்சிக்கோங்க, நான் டெய்லியும் சத்தியத்தை கேட்பேன் படிப்பேன்ட்டு ஆர்வம் காட்டியவங்க தான். நல்லா ஆரம்பம் செஞ்சவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் ஆறி போயிட்டதை அறிய முடியும். தேவன் ஒருத்தர் மூலம் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை அனுப்பி வைக்கும்படி தினமும் அவரை பயன்படுத்துகிறாருன்ற எண்ணம் இருக்கிறதில்ல. டெய்லியும் வேதம் வாசிக்கிறதில்ல, தனிப்பட்ட ஜபம் இருக்கிறதில்ல, ஆவிக்குரிய வாழ்வுக்குன்னு நேரம் ஒதுக்கிறதில்ல. இவங்களுக்கு அதை விட வேற ஏதோ ஒன்று முக்கியம் அதிகமாயிடுச்சுன்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனால் இதை குறித்து இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம். ஒரு வாலிபன் ஒரு வயசான குரு கிட்ட போய் தனக்கு கல்வியை கற்றுத்தரும்படி வேண்டினான். அவரும் அவனை சீடனா ஏற்றுக்கிட்டாரு. 3 வருஷம் வரை கடந்துருச்சு. அவனும் குருவுக்கு நல்ல சீடனா இருந்து எல்லாத்தையும் ஆர்வத்தோட கற்றான். குரு ஒரு நாள் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, நாளையிலிருந்து இவனுக்கு பரிமாறக்கூடிய உணவுல கொஞ்சம் வேப்ப எண்ணெயை கலந்து பரிமாறு, அவன் அதை கண்டுபிடிச்சிட்டா உடனே என்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னாரு. குருவுடைய மனைவிக்கு அது ஏன்னு புரியல. இருந்தாலும் கணவன் இட்ட கட்டளையை மீறாத அவனுக்கு வேப்ப எண்ணெயை சாப்பாட்டில் கொஞ்சம் கலந்து கொடுக்க தொடங்கினான். அந்த சீடனும் முகம் மாறாம சாப்பிட்டு வந்தான். குருவினுடைய மனைவிக்கு அவன் மேலே கொஞ்சம் பரிதாபம் ஏற்பட்டுச்சு. நாளையிலேருந்து வேப்ப எண்ணெயை கலக்காமல் விட்டுடலாமான்னு கூட நினச்சா. இருந்தாலும் தன்னுடைய கணவருடைய சொல்ல மீறக்கூடிய துணிவு அவளுக்கு வரலை. இப்படியே வேப்ப எண்ணெய் கலந்த சாப்பாடு 3 மாதத்துக்கு மேலே பரிமாறப்பட்டுச்சு. ஒரு நாள் அந்த சீடன் குருவினுடைய மனைவி கிட்ட, அன்னையே உங்களுடைய சாப்பாடு எப்பயுமே அமிர்தமாக இருக்கும், ஆனால் கடந்த 3 மாதமாக கொஞ்சம் வேறுபாடு இருக்குது, சாப்பாட்டில் வேப்பெண்ணெய் கலந்த வாசனை அடிக்குது, சாப்பாடும் கசக்குது அப்படின்னு சொன்னான். குருவுடைய மனைவியும் சமாளிச்சுக்கிட்டு, அப்படியா, என்ன காரணம்னு தெரியல, அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. குருவினுடைய மனைவி குரு கிட்ட போய் சாப்பாட்டில் வேப்ப எண்ணெய் கலந்தது போல் இருக்குதுன்ட்டு அவன் சொன்னதை சொன்னான். உடனே குரு சிரிச்சுக்கிட்டே சீடனை கூப்பிட்டாரு. சீடனே, நீ நல்ல மாணவன், 3 வருஷமா எல்லாத்தையும் உண்மையான ஆர்வத்தோட நீ கற்றுக்கிட்ட, நீ எல்லாத்தையுமே கற்று முடிச்ச அறிகுறிகள் தெரியுது. நாளை காலையில நீ உன் சொந்த ஊருக்கு திரும்பலாம், உனக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. சீடனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மறுநாள் காலையில குரு கிட்ட விடை பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு போனான். குருவுடைய மனைவி குரு கிட்ட வியப்போட கேட்டா, சாப்பாட்டில் வேப்பெண்ணெய் கலந்ததுக்கும் படிப்புக்கும் என்ன தொடர்பு, எனக்கு எதுவுமே விளங்கலை அப்படின்ட்டு. குரு சொன்னாரு, நோகாது உண்பவர் கல்வியை நோற்பவர்ன்ற ஆன்றோர் வாக்க நீ கேட்டதில்லையா? ஒருத்தனுக்கு கல்வியில் நாட்டம் இருக்கிறவரை வேற எதிரியுமே சுவை இருக்காது, சொல்லப்போனா சுவையே தெரியாது. அவனுக்கு கல்வியில் முழு கவனம் இருக்கிறவரை அவனுக்கு ருசியே தெரியல. அந்த நாட்டம் குறைஞ்சதுமே அவனுக்கு ருசி தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் அவனை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேன், அவன் இனிமே கற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் நீங்கள் வேதத்தை கற்ற விதம், செய்தியை கேட்ட விதம் எப்படி இருந்துச்சு? ஆமாங்க, களங்கமில்லா ஞானப்பாலின் மேலே நீங்கள் காட்டிய வாஞ்ச எவ்வளவு அதிகமாக இருந்துச்சு. தேவ வசனத்தை சொன்னவங்க உங்களுக்கு தேவ தூதரை போல காட்சி அளித்தாங்க. ஆனால் இப்பொழுது நிலையை நீங்கள் நினச்சி பாருங்களேன், அது எப்படி இருக்குதுன்னு. நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் ஆதியில் இருந்தது போல இல்லைன்னு. அதுக்கு காரணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற யாரும் இல்லை, உங்ககிட்ட ஆர்வமும் ஈடுபாடும் குறைஞ்சிடுச்சு, ஒரு மெத்தனை போக்கு வந்துடுச்சு, வேற ஏதோ ஒன்று இனிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை ஆராய்ஞ்சு பாருங்க.
அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்னு தாவீது சொல்றாரு. ஆமா, வேதம் என்னைக்குமே சுவை குறையாது. அதை விட வேற ஏதோ ஒன்று உங்களுக்கு பெருசா இருந்தா உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. வேதம் உங்களுக்கு எப்பயுமே இனிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்னு சங்கீதம் 119 103 தாவீது சொல்றது போல நாமளும் சொல்லலாம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்ததுன்னு எசேக்கியேல் 3 நாம் வாசிக்கிறோம். வேதம் எப்பொழுதுமே நமக்கு இனிமையான மன்னாவா இருக்குது. அதனால நம்மளுடைய ஆத்மாவை அனுதினமும் போஷிப்போம். விருப்பம் உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், விருப்பம் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அனுதினமும் வாஞ்சையோடு ஆண்டவர் பாதத்தில் கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.